வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மூதாட்டியிடம் நகை திருடி சிறையில் அடைக்கப்பட்ட பெண்களை காவலில் எடுத்து விசாரணை செய்த போலீசார். சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற சர்வதேச மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள். மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்பு. புதுச்சேரி சம்ஸ்கார் பாரதி சார்பில் முப்பெரும் விழா புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை லாஸ்பேட்டை சங்கர வித்யாலயா பள்ளி அரங்கத்தில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மூதாட்டியிடம் நடந்த நகைகள் திருட்டு சம்பவத்தில் குற்றவாளிகளை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 13 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கொசப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ரங்கநாயகி கடந்த மாதம் தனது ஜோல்னா பையில் 22 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 1,10,000 பணத்தை எடுத்துக்கொண்டு நெல்லித்தோப்பு சிக்னல் சாலையை கடக்க நின்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத 2 பெண்கள் கையில் குழந்தையோடு வந்து மூதாட்டியின் கையை பிடித்து சாலையை கடந்து விட்டு சென்றனர். அப்போது மூதாட்டி தனது கையில் இருந்த பையை திறந்து பார்த்தபோது நகைகளும் பணமும் திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் நடந்த போலீசார் விசாரணையில் ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டம் குப்பம் மண்டல பகுதியைச் சேர்ந்த 32 வயதான சாரதா, 30 வயதான வள்ளி ஆகியோர் நகை பணத்தை திருடியது தெரிய வந்தது. இதனையடுத்து மேற்கொண்டு நடந்த விசாரணையில் நகைகளை விற்று 15 லட்சம் பணம் பெற்றதாகவும் அதில் செலவு செய்தது போக ரூபாய் 7 லட்சத்தை குற்றவாளிகளிடமிருந்து மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் 2 பெண்களையும் காவலில் எடுத்து விசாரித்ததில் மேலும் பதுக்கி வைத்திருந்த 6 லட்சத்தை பறிமுதல் செய்து மொத்தம் 13 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டது. இந்த வழக்கில் துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை மேற்கொண்ட உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன், உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜன், துணை உதவி ஆய்வாளர் அருள், சிறப்பு நிலை துணை உதவி ஆய்வாளர் பெரியண்ணசாமி மற்றும் கிழக்கு குற்றப்பிரிவு மற்றும் உருளையன்பேட்டை காவலர்களுக்கு காவல்துறை துணைத் தலைவர், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் பாராட்டு தெரிவித்தனர். இதனிடையே கைது செய்யப்பட்ட பெண்களின் கை குழந்தைக்கு நேற்று 1வது பிறந்தநாள் என்பதால் கிழக்கு எஸ்பி சுருதி, இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் மற்றும் போலீசார் மனிதாபிமானத்தோடு குழந்தையின் பிறந்த நாளுக்கு புத்தாடை மற்றும் கேக்கு வாங்கி காவல் நிலையத்தில் கொண்டாடினர். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா வருடம் கொண்டாடப்படுகிறது. அதன்படி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் லெமன் ஸ்பூன், பந்து வீச்சு, மாற்றுத்திறனாளிகள் வாகனத்தில் பைக் ரேஸ், வட்டப்பந்து வீச்சு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை துறையின் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி சம்ஸ்கார் பாரதி சார்பில் முப்பெரும் விழா புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை லாஸ்பேட்டை சங்கர வித்யாலயா பள்ளி அரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்டம் சம்ஸ்கார் பாரதி வழங்கும் பாரதியார் விழா, நூல் வெளியீட்டு விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா லாஸ்பேட்டை சங்கர வித்யாலயா பள்ளி அரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நவீன் அவர்களின் இறை வணக்கத்துடன் சம்ஸ்கார் பாரதி கலை சிற்பம் ஒருங்கிணைப்பாளர் ஜெயந்தி வரவேற்புரை நிகழ்த்தினார். தொழிலதிபர் கேசவலு முன்னிலையும் தமிழ்நாடு சம்ஸ்கார் பாரதி பொதுச் செயலாளர் இருளப்பன் தலைமையும் வகித்தனர். புதுச்சேரி வணிக பேரவை செயலாளர் பாண்டியன் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் அன்பரசி ஜெயக்குமார், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், டாக்டர் சுந்தர பழனியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சம்ஸ்கார் பாரதி தலைவர் அருணாச்சல சுவாமி சிவஞானியார் நன்றி கூறினார். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பை ரம்யா நாகராஜ், அமுதா, ஜெயலட்சுமி குப்புசாமி, வெங்கடேசன் ஆகியோர் செய்திருந்தனர். கடலூர் மாவட்ட நாடக கலைஞர்கள் சங்க ஆலோசனை கூட்டம் கடலூரில் நடைபெற்றது.
கடலூர் மாவட்ட நாடக கலைஞர்கள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் கடலூரில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கலைநன்மணி செல்வநாதன் தலைமை தாங்கினார். முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளை நிறுவன தலைவர் முத்துக்குமரன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக புதுவை படைப்பாளர் சங்க நிறுவனர் கலைமாமணி ஆறு செல்வம், திரைப்பட நடிகர் அப்துல் ஷெரீப், ஆசிரியர் ஆதி சுபசரவணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். நாடக சிகரம் பாபு வரவேற்றார். கூட்டத்தில் கடலூர் மாவட்ட நாடக கலைஞர் சங்கத்தின் நிர்வாகிகள் தேர்வை விரைவில் நடத்துவது என்றும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய பொறுப்பாளர் குழுவை அமைப்பது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டு ஜனவரியில் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடத்துவது, மேலும் கடலூர் முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளை நடத்தும் விழாவில் கடலூர் மாவட்ட நாடக கலைஞர் சங்கம் சார்பில் நாடகம் நடத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. கூட்டத்தில் விழுப்புரம் அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர் சிவகுமார், திரைப்பட நடிகர் சக்திமான், முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், நாடக நடிகர் சீனிவாசன், இயற்கை ஆர்வலர் ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஆலோசனைகள் வழங்கிய சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் எழுத்தாளர் கலைநன்மணி மகிழன் எழுதிய நாடக உலகில் எம்ஜிஆர் என்ற புத்தகம் வழங்கப்பட்டது. முடிவில் கடலூர் கலையருவி நாடகமன்ற செயலாளர் செல்வகுமாரி செல்வநாதன் நன்றி கூறினார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட தந்தை பெரியார் நகரில் பொதுமக்களின் நலனுக்காக அமைக்கப்பட உள்ள பெரிய பூங்கா மற்றும் சிறிய பூங்கா பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட தந்தை பெரியார் நகரில் பொதுமக்களின் நலனுக்காக அமைக்கப்பட உள்ள பெரிய பூங்கா மற்றும் சிறிய பூங்கா பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த பூமி பூஜை விழா கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் சீரிய முயற்சியால் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து உழவர்கரை நகராட்சி மூலமாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதில் பெரிய பூங்கா அமைப்பதற்கு ரூபாய் 8,55,000, சிறிய பூங்கா அமைப்பதற்கு ரூபாய் 4,77,000 என மொத்தம் ரூபாய் 13,32,000 மதிப்பில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு பூஜை விழா மிக சிறப்பாகவும் இனிதாகவும் நிறைவு பெற்றது. சர்வதேச தன்னார்வலர்கள் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு சார்பில் சேவை செம்மல் விருது 2025 வழங்கும் விழா மெட்ராஸ் IIT வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி மாவட்டத்திற்கான சேவை செம்மல் விருது 2025 புதுச்சேரி சேந்தநத்தம் பகுதியைச் சேர்ந்த வீரா என்பவருக்கு வழங்கப்பட்டது. சர்வதேச தன்னார்வலர்கள் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு சார்பில் சேவை செம்மல் விருது 2025 வழங்கும் விழா சென்னை IIT வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி மாவட்டத்திற்கான சேவை செம்மல் விருது 2025 புதுச்சேரி சேந்தநத்தம் பகுதியைச் சேர்ந்த வீரா என்பவருக்கு வழங்கப்பட்டது. இவர் கடந்த 8 ஆண்டுகளாக புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் 2000த்திற்கும் மேற்பட்ட மரங்களை நடவு செய்து தொடர்ந்து பராமரித்து வருகிறார். மேலும் சுற்றுச்சூழல் குறித்த கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். இந்த சேவைகளை கௌரவிக்கும் விதமாக தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு சார்பில் வீரா அவர்களுக்கு சேவை செம்மல் விருது 2025 வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருதினை தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் IIT மெட்ராஸ் இயக்குனர் பேராசிரியர் காமகோடி ஆகியோர் வழங்கி கௌரவித்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் இலவச ஆம்புலன்ஸ் வழங்கும் விழாவில் பங்கேற்ற KPY பாலா, தாவேகாவில் இணைய திட்டமா என்ற கேள்விக்கு அரசியல் நோக்கம் ஏதுமில்லை என்றும் படையப்பா ரீரிலீஸில் நானும் பார்த்தேன் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் தேடல் சேவகன் அமைப்பிற்கு ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான இலவச ஆம்புலன்ஸை நடிகர் KPY பாலா வழங்கினார். இந்த ஆம்புலன்ஸை பயன்படுத்த பணம் எதுவும் கிடையாது, மக்கள் இலவசமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என ஆம்புலன்ஸை வழங்கிய பாலா தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாலா, எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லை, சம்பாதிப்பதை சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கம் மட்டுமே, கடைசி வரைக்கும் சம்பாதிப்பதை சேவை செய்ய வேண்டும் என்றார். மேலும் விஜய் கட்சியில் சேர இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு அரசியல் நோக்கம் ஏதுமில்லை, கடைசி வரை சேவை செய்ய வேண்டும் என்பதே தனது விருப்பம் என பாலா தெரிவித்தார். தொடர்ந்து படையப்பா ரீரிலீஸ் சிறப்பு, நானும் சென்று பார்த்தேன் என தெரிவித்தார். கொடுத்துறேன்னு சொன்னேன். ஸோ அது வந்து ஒரு மாசமா நம்ம ஃபாலோ பண்ணி இன்னைக்கு தான் வந்து அதை கொடுத்துருக்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வண்டி வந்து எந்த விதமான அமௌண்ட்டோ எதுவுமே கிடையாது, இலவசமா எல்லாருக்குமே ஒரு என்னது வாழும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சாகும்போது சந்தோஷமா போகணுன்றது தான். ஸோ அதுக்காக ஒரு இலவசமா அமர்வு வச்சு என் செலவோட சொந்தமாக கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுவும் இப்படி ஒரு அற்புதமான உள்ளங்களை என்கரேஜ் பண்றது தானே எனக்கு ஒரு எதுவுமே இல்லை. இது எந்த விதமான அரசியல் நோக்கமோ எந்த விதமான இதுவுமே கிடையாது. இது கடைசி வரைக்கும் நம்மளை சம்பாதிக்கிறது சேவை செய்யணுன்ற ஒரே நோக்கம் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஊர்ல நிறைய பசங்க வந்து
சூப்பராக செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஆனால் நீ படம்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதை தாண்டி வேறு அச்சீவ்மெண்ட் எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றி பிரதர். இதுக்கப்புறம் உங்கள் வண்டி நீங்கள் தான் பார்த்துப்பீங்க. நன்றி பிரதர். தேங்க்யூ. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நெயில் பாலிஷோட கலருக்கு கூட அவ ஏன் கிட்ட தான் ஆப்ஷன் கேட்பா. ஆனா பண்றது நேர் ஆப்போசிட். எனக்கு ஒயிட் ஃப்ளவர் தான் பிடிக்கும்னு அண்ணனுக்கு தெரியும். ஆனா எங்க அண்ணன் தங்கச்சிக்கு நடுவுல 2 விஷயத்துல மட்டும் ஒத்துமை. அருண், அவன் விஷயத்துல எனக்கு தைரியமே எங்க அண்ணன் தான். ஏய், உனக்கு தைரியமா கொடுக்க ஜாஸ் ஆலுகாஸ் தங்கம் தான் இருக்குன்னு சொன்னப்ப அவ சொன்னா பர்ஃபெக்ட். நீ போ, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு சொன்ன ஆளு. ஜாஸ் ஆலுகாஸ், சில உறவுகள் தைரியம் தரும். செய்திகள் தொடர்கின்றன. மங்களம் தொகுதி சிவராந்தகம் பகுதியில் சாம்பசிவ ரெட்டியார் அறக்கட்டளை திறப்பு விழாவினை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி சிவராந்தகம் கிராமத்தில் சாம்பசிவ ரெட்டியாரின் 19ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சாம்பசிவ ரெட்டியார் அறக்கட்டளை திறப்பு விழா இன்று காலை வெகு விமர்சையாக திறக்கப்பட்டது. இதனை அறக்கட்டளையின் நிறுவனர் எஸ் ரங்கன் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தி திறந்து வைத்தார். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதல்வரின் தனி செயலர் பன்னீர்செல்வம், முன்னாள் சபாநாயகரின் தனி செயலர் கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் சேர்மன் சூரன் என்கிற கிருஷ்ணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, துணை செயலாளர் சந்திரசேகரன், முன்னாள் கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்தையா, முன்னாள் ரெவின்யூ அதிகாரி ஐயனார், ஆடிட்டர் ராஜேந்திரன், நந்தா லட்சுமி நாராயணன், ஜே.கே. டிவிஎஸ் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அறக்கட்டளை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் KRR குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனர் சத்யபிரியன் வெங்கட் வரவேற்று மகிழ்ந்தார். இதில் நலத்திட்ட உதவிகளாக மங்களம் மாரியம்மன் ஆலயத்திற்கு ரூபாய் 1 லட்சமும், சிவராந்தகம் அரசு தொடக்கப்பள்ளிக்கு ரூபாய் 1 லட்சமும், சிவராந்தகம் சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்திற்கு 10,000 ரூபாயும், மாரியம்மன் கோவிலுக்கு 10,000 ரூபாயும், சிவராந்தகம் நூலகத்திற்கு 25,000 ரூபாயும், விளையாட்டு வீரர்களுக்கு வாலிபால் நெட் உள்ளிட்ட உபகரணங்களும், மேலும் 2 நபர்களுக்கு தள்ளுவண்டி வாங்குவதற்கு தலா 9,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் கேலண்டர் மற்றும் 1 கிலோ சர்க்கரை வழங்கப்பட்டது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் நடைபெற்ற பணி நியமன ஆணை வழங்கும் விழா 2025-26இல் கல்லூரியின் கலையரங்கில் கல்லூரியின் தாளாளர் முனைவர் செந்தில்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜா அவர்கள், டீன் முனைவர் ராமசாமி, கல்லூரியின் துணை முதல்வர் புவனேஸ்வரி மற்றும் நிர்வாக அலுவலர் சதானந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியில் 2026ஆம் ஆண்டு கல்வி படிப்பை முடிக்கும் மாணவர்கள் சுமார் 169 மாணவர்கள், 5 மாணவர்கள் 9 லட்சம் ஆண்டு வருமானமும், 6 மாணவர்கள் 5.1 லட்சம் ஆண்டு வருமானமும், 24 மாணவர்கள் 4.5 லட்சம் ஆண்டு வருமானமும், 39 மாணவர்கள் 3.5 லட்சம் ஆண்டு வருமானமும், 43 மாணவர்கள் 3 லட்சம் ஆண்டு வருமானமும், 97 மாணவர்கள் 2.82 லட்சம் ஆண்டு வருமானமும், 42 மாணவர்கள் 2.5 லட்சம் ஆண்டு வருமானமும் மற்றும் 15 மாணவர்கள் 2.25 லட்சம் ஆண்டு வருமானம் என புகழ்பெற்ற நிறுவனங்களான ரெனால்ட் நிசான், 3 ஃபேஸ் இன்ஜினியரிங் சொல்யூஷன், டெஸ்ட் சீரிஸ் ப்ரோ, பிரேக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், ராயல் என்ஃபீல்டு, விகோட் இசட், மதர்சன் ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜிஸ் அண்ட் இன்ஜினியரிங், புரோனய இன்சூரன்ஸ், ஜிகே பவர் எக்ஸ்பர்டீஸ், போக்கஸ் RVPG சென்சார் ஆகிய நிறுவனங்களின் வளாக தேர்வுகளில் பங்கேற்று வெற்றி பெற்று அதிகபட்ச சம்பளம் 9 லட்சம் முதல் குறைந்தபட்ச சம்பளம் 2 லட்சம் வரை பெற்றுள்ளனர். அதற்கான பணி நியமன ஆணையை கல்லூரியின் தாளாளர் செந்தில்குமார் அவர்கள் வழங்கி மாணவர்களை வாழ்த்தினார்.
மேலும் இதில் வேலைவாய்ப்பு துறை தலைவர் மற்றும் முதுநிலை கணினி பயன்பாட்டியல் துறை தலைவர் முனைவர் அருண்குமார் வரவேற்புரையாற்றினார். வேலைவாய்ப்பு துறை ஒருங்கிணைப்பாளர் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை உதவி பேராசிரியர் தமிழரசி நன்றி கூறினார். பல்வேறு துறை சார்ந்த மாணவ மாணவியர்களும் கல்லூரி பேராசிரியர்களும் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக பதவியேற்ற இளங்கோவன் அவர்களை புதுச்சேரி மாநில கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் ஊழியர்கள் சங்கத்தினர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். தட்டாஞ்சாவடி VVP நகரில் இயங்கி வரும் புதுச்சேரி அரசு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகத்தில் புதுச்சேரி கூட்டுறவுத்துறை பதிவாளராக இளங்கோவன் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். அவரை புதுச்சேரி மாநில கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் ஊழியர்கள் சங்கம் சார்பில் தலைவர் பாஸ்கர் தலைமையில் செயலாளர் சுரேஷ், துணைத் தலைவர் செந்தில் வேலன், துணை செயலாளர் ஆனந்தவேலு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டனர். அவர்களிடம், இளங்கோ, உங்களுக்கு நான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன். சட்டத்திற்கு உட்பட்டு தேவையான அனைத்தும் செய்து கொடுப்பேன். நீங்களும் எனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். தேசிய அளவில் நடைபெறும் குராஷ் போட்டிகளில் பங்கு பெறும் வீரர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி முத்தரையர்பாளையத்தில் உள்ள ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக புதுவை குராஷ் தற்காப்பு கலை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த வீரர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி முத்தரையர்பாளையத்தில் உள்ள ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் முத்தரையர்பாளையம் ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி, பொறையூர் ஆதித்யா மேல்நிலைப்பள்ளி, ஆலங்குப்பம் விஜயாஞ்சலி பள்ளி, பாவேந்தர் பள்ளி, ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி பள்ளி ஆகிய பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர். இதில் இந்திய பள்ளி கூட்டமைப்பு பொறுப்பாளர் பிரகாஷ், டாக்டர் ரவிக்குமார், குராஷ் தற்காப்பு கலை சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் சீருடைகளை வழங்கி போட்டிகளில் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் உடற்கல்வி ஆசிரியர் பயிற்சியாளர் ஆதிகேசவன், மேலாளர் ஆனந்தராஜ் மற்றும் சிவமதி, முன்னாள் பொதுப்பணித்துறை கண்காணிப்பாளர் இளைய நம்பி, மூத்த பயிற்சியாளர்கள் முனுசாமி, குணசேகர், விஸ்வநாதன், சிவஞானம், மகேஸ்வரன், கோகுலராமன், பச்சையப்பன், பிரகாஷ் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் இதில் பங்கு பெறும் மாணவர்கள் தேவஸ்ரீ, ஹேமா, பிரியதர்ஷினி, ரூபாஸ்ரீ, சதானாஸ்ரீ, தக்ஷன், மாதவன், ரோஹன், கோகுல், தேவதர்ஷன், சஞ்சய், கோகுல், பாரத், மித்ரன், விஸ்வா, விஷால், அகத்தியன், சர்வேஷ், சாருகேசன் ஆகிய மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி மூதாட்டியிடம் நகை திருடி சிறையில் அடைக்கப்பட்ட பெண்களை காவலில் எடுத்து விசாரணை செய்த போலீசார். சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற சர்வதேச மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள். மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்பு. புதுச்சேரி சம்ஸ்கார் பாரதி சார்பில் முப்பெரும் விழா புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை லாஸ்பேட்டை சங்கர வித்யாலயா பள்ளி அரங்கத்தில் நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.